ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் ஏன் வீடியோ போடலன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூவாக போயிடுச்சு. ரெண்டாவது இங்கே ஃபங்க்ஷனு, ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனு. ரெண்டாவது நமக்கு இந்த மே ஜூனில் தான் நம்மளுக்கு பசங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்மளை கூட இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் தரணும், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கணும். அதனால் கொஞ்சம் வெளியில் போனது வந்தது. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, எங்கள் ஊர் பக்கத்தில் கும்பாபிஷேகம் ஒன்று வந்துருச்சு. அதுக்காக ரொம்ப ஒரு 5 days தான் ஸ்டிச் பண்ணது. ஆனால் எந்திரிக்காமல் உட்காராமல் நிற்காமல் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால பார்த்திங்கன்னா என்னோடய கால் ரொம்பவுமே வீங்கிடுச்சு. அடுத்தது அடி எடுத்தே வைக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. அதனால் டாக்டர்கிட்ட போயிட்டு, சரி ஒரு வாரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஊரில் திருவிழா இருந்துச்சு. அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அது அந்த மாதிரிலாம் இருந்ததுனால, அந்த மாதிரி உடம்போட நம்ம கண்டிஷனையும் பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு நார்மல் ஆகிட்டேன். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு. ஆனால் என்னால் வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுக்க டைம் முடியல, பத்தல. அதனால் இன்றைக்கி இது ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதை ஸ்டிச் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், இது saree தான் கொடுத்துருந்தாங்க. saree கொடுத்து மேக்ஸி ட்ரெஸ் ஒரு 11 வயசு பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேரீயில் 2 பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் அதிகம் வராது, கம்மியாக தான் வரும். அதுக்கு கொஞ்சம் மெலிசாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருந்தாங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது, அதனால் ஸ்டோன் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸ்லீவ்லேயும் பப் ஸ்லீவ் தான் வச்சுருந்தேன். நெக்கில் பார்த்திங்கனாக்கா டைமண்ட் தான் வச்சுருக்கேன். வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி லுக்கில் தான் முன்னாடி நாட்டு ஒரு ஸ்டைலுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட்டாக வேணும்னாக்கா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டைலாகவும் நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எதுக்காக வீடியோ போடல, என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் வீடியோ போடலனாக்கா கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய வீடியோ தொடர்ந்து வருங்க. இந்த மேக்ஸி ட்ரெஸ் பிடிச்சிருந்துனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.